ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம இன்னைக்கு கடை போடல. என்ன பண்ண போறோம், இன்னைக்கு டே ஃபுல்லாவே என்ன பண்ண போறோங்கிறத ஒரு 2-3 வீடியோவா எடுத்து போடுறேன். ஏன் 2-3 வீடியோவா எடுத்து போடுறேன் அப்படின்னா, என்னாச்சு? கையை ஆட்டி பிடிக்கிறேன். ஆமா, என்னால ஸ்டிக்கு பிடிக்க முடியல. ஓகேவா? எதனால நான் வந்து 2-3 வீடியோவா எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வண்டி நம்ம கையில இருக்காது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எங்க போனாலுமே வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாலே இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, வரும்போது எடுத்துக்கலாம், போயிட்டு வருவோம்ல அப்போ எடுத்துக்கலாங்கிறது, இல்லாட்டி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா வண்டியில போயிட்டே இருக்கும்போது அந்த வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு கஷ்டம் அவருக்கு. அதனால அது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரா. இன்னைக்கு எனக்கு இது பெரிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஸ்டோர் ரூம்ல ஆர்டர் போட்டிருந்தோம்ல, நம்ம பைக்கோட பேக்ல அந்த இன்ஜின் சேஸ் கவர் மாதிரி கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். அது இன்னைக்கு வந்துருச்சு. சோ வண்டி வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா 2 நாள் ஆகும் அது வந்து ரெக்கவர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க வண்டியை. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாட்டணும், இன்ஜினை கலட்டிதே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 நாளைக்கு வண்டி நம்ம கிட்ட இருக்காது. ஸோ வண்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கும் போக முடியாது. வண்டி இருந்தா மட்டும்தான் கடைக்கு போய் இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு போக முடியும். ஒரு வண்டியை வித்தாச்சு, ஒரு வண்டியை ஸ்டோர் ரூம்ல விட்டாச்சு. அப்படிங்கும் போது எனக்கு 2 நாள் டைம் இருக்கு. இந்த 2 நாளுமே நிறைய வீடியோ நான் எடுக்க போறேன். அது போக பஸ்ல போறோம், ஆட்டோல போறோம், நடந்து போறோம். இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்னடா வண்டிக்கு இவ்வளவு செலவு வச்சிருக்குது, சந்தோஷப்படுறா. அது போக வந்து வண்டியை வித்துட்டா சந்தோஷப்படுறா அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. இவரோட கையை இப்படி பிடிச்சுக்கிட்டு எனக்கு நடந்து போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வண்டியில எங்க போனாலும் இந்த தோல்ல மட்டும் கைய வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பெராக் பார்த்துக்கிட்டு இது ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு போர் அடிக்குது எனக்கு. அதனால இந்த 2 நாளுமே வந்து வேளாங்கண்ணி அப்டேட்டும் இருக்கும், நாகூரோட அப்டேட்டும் இருக்கும். ஓகேவா? நிறைய கடைகள்ல இதெல்லாம் விசிட் பண்ணலாம். போற வழியில ஏதாவது ஒரு விஷயம் பாக்குறோம், அப்புறம் சாப்பிடணும்னு தோணுனா கூட கண்டிப்பா வண்டி நிறுத்துங்க, இந்த இடத்துல ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கூட எனக்கு வரும்போது சாப்பிட்டுக்கலாங்க. ஆனா 11 மணிக்கு தான் கூப்பிட்டு வருவாரு. எனக்கு அது ரொம்ப ஹார்ட் பண்ணும் எனக்கு. ஆனா இது உங்களுக்கு என்னோட ஃபேஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஹாப்பினஸ் நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு இந்த 2 நாளுமே வீடியோ வந்து நல்லபடியா நாங்க நடந்து போய் எங்க இருந்தாலும் போடுவோம். 2 நாளைக்கு மோஸ்ட்லி கடை போட முடியாது. இன்கேஸ் கடை போடுற சூழ்நிலை வந்துச்சுனாலுமே பஸ் ஏறி போய் ஆட்டோ பிடிச்சோம் அந்த மாதிரி போய் தான் நாங்க கடை போட்டாகணும். அப்படி சப்போஸ் வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்றோம். ஆனா 2 நாள் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஸ்டோர் ரூம் போனாதான் என்னன்னு தெரியும். அவங்க காலையில எத்தனை மணிக்கு தெரியுமா வர சொன்னாங்க? நேரத்துல 9:30 மணிக்கு வர சொன்னாங்க. நாங்க இப்பதான் நேரத்துல 9:15 வீட்டை விட்டு கிளம்புறோம். 9 அதான் நேரத்துல 9:15 வர சொன்னாங்களாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எதுவும் சொல்ல வந்து மறந்துட்டேன். நம்ம சர்ச்சில் இருந்து கடற்கரை லைன் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து அதனால நம்ம கடற்கரை சைடு எல்லாமே இருக்கிற கடைகளை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச் வாசல்ல இருந்து நெட்டுக்கா கடற்கரை போற லைன்லயுமே நிறைய கடைகள் இருக்குது. அதையுமே இன்னைக்கு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சரி நீங்க தான் கடைக்கே போகலையா, அப்புறம் எதுக்கு வேளாங்கண்ணிக்கு போறீங்க, டிவிஎஸ் ஸ்டோரூம்ல கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு வேற எங்கேயாவது போய் பிளாக் எடுத்து போடலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, இன்னைக்கு எனக்கு வேளாங்கண்ணியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா ஃபுட் ப்ராடக்ட்ல இருந்து நேத்தே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இப்போ 29ஆம் தேதி ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றம் வருது இல்லையா, அந்த கொடியேற்றத்துக்கு எல்லாருமே முந்தா நேத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோ சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. யாரெல்லாம் மீட்டிங்ல அட்டன் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த சரௌண்டிங்ல அந்த அன்னைக்கு பர்டிகுலரா திருவிழா 10 நாள்ல வந்து வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. இங்க வேற பழைய பொருளை வித்துக்கிட்டு வர நேரமா இது. சரியா? ஒரு நிமிஷம். ஓகேவா? கதவை சாத்திட்டோம் நாங்க. கொஞ்சம் வைங்களேன், நான் ரொம்ப ஹைட் கம்மியா தெரியணுமா, என்னால இப்படி எரிக்கிட்டும் பேச முடியல. இல்ல உங்களையும் இப்போ வந்துட்டு ஃபுட் ப்ராடக்ட்ல இருந்து நேத்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதை சார்ந்து கொஞ்சம் பேசினாங்க. எங்க சைட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்ல அப்படின்ற உங்க சைட்ல உள்ள ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்ற மக்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும். அது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர் கொடுத்த உத்தரவு, இது சிஎம் சார் கொடுத்த உத்தரவு. வர்ற மக்கள் வெளியூர்ல இருந்து பெங்களூர், சென்னை,
மற்ற ஊர் மதுரை, தேனி, கம்பம் எல்லா ஊர்ல இருந்தும் ஆள் நடந்து வராங்க. கலர் பாத யாத்திரையா வர்றவங்களுக்கு உங்களை நம்பி வர்றாங்க. சாப்பிட கொடுக்குற உணவு தரமான உணவா கொடுங்க. எந்த ஒரு கலப்படமும் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ரெண்டாவது கலர் பொடி, இந்த அஜினா ஐட்டம், அந்த மாதிரி எந்த ஒரு எசன்ஸ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, நம்ம நம்மள மட்டும் கூப்பிட்டு மீட்டிங் கிடையாது. அந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா உணவகமும், அது போக சின்ன சின்ன கடைகள், எல்லா இதுல கடையிலும் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தண்ணி சரவணபவன் அந்த மாதிரி கூட விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டு எல்லாத்துக்குமே மீட்டிங் வச்சு இந்த வாட்டி ப்ராப்பரா பண்றாங்க. சூப்பரா இருக்கும். எல்லாருமே வந்து வேளாங்கண்ணில நம்ம ஆகஸ்ட் 29 அன்னைக்கு கொடியேற்றோம். அதுக்கு முன்னாடி பாத யாத்திரா வரவங்களும் எல்லாருமே வாங்க. பொதுவா மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும், இந்த மாதிரி கொடியேற்றத்துல நம்ம வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு வாங்க, வந்து கலந்துக்கோங்க. ரெண்டாவது இப்போ அங்க இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல், சரவண பவன், மரியா ஹோட்டல், இன்னும் நிறைய ஹோட்டல்லாம் இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து அமர்ந்திருந்த அந்த ஒரு கூட்டத்துல நம்மளும் உட்காந்துருந்தோம். அவங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். நம்ம சைட்ல உள்ள விஷயத்தையும் கேட்டாங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வேளாங்கண்ணி சரௌண்டிங்ல உள்ள கடை உரிமையாளர் சங்கம் தலைவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட எல்லாருமே உங்களால பகிர முடியாத விஷயங்களும் இருக்கும், அதையும் வந்து பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு மீட்டிங்ல கண்டிப்பா கலந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த மீட்டிங்ல கண்டிப்பா நாங்க கலந்துக்கிறோம். ஆமா, அதுக்கு கேப்ல தான் நான் ஃபுல்லா இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து கவர் கேட்ச் பண்ணி நான் இதுல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னோட வீடியோக்களை பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு மக்களே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்க வேண்டிய நிறைய பேர் என்னோட உறவுகள் இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்வையில போய் பண்ணணும்னா நீங்க போற ஒரு சின்ன லைக் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும், ஓகேவா? கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இன்னைக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். எதிர்பார்க்கலாம், நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம், ஓகேவா? வீடியோ பாருங்க முழுசா. இன்னைக்கு மீட்டிங் போற இடத்துல அவங்க சொல்ற விஷயத்த நாங்க கேட்கணும். அவங்க எங்க சைட்ல உள்ள குறைகளையும் கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வீடியோ போட முடியாது. ரெண்டாவது வர்ற வேளாங்கண்ணிக்கு வர்ற பக்தர்கள் யாரா இருந்தாலும் வந்து வர்ற எல்லாருமே வந்து கேரளாக்காரங்க, பெங்களூர்காரங்க எல்லாமே வந்து மெயினா வைக்கிறது ஹோட்டல் கடையில உள்ள குறைகளை தான் அதிகமா சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் இந்த வருஷம் அந்த மாதிரி குறைகள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத நாங்க முழுமையா சொல்றோம். என்னன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா பண்றாங்க. எல்லாமே பாதுகாப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு இந்த அளவுக்கு மீட்டிங் எல்லா வருஷம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் கொடுக்குற ஸ்ட்ரிக்ட், இந்த வருஷம் கொடுக்குற ஒரு வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி மீட்டிங்கிறது வந்து எப்படி வச்சாங்க அப்படின்னா, பொதுவா சொல்லிட்டே போவாங்க, இந்த சாப்பாடுக்கு வந்து கரெக்டா கொடுக்குமா, அது பர்டிகுலரா பொதுவா சொல்லிட்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்ல பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் கலந்துருக்காங்க. ஆனா இந்த வருஷம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சோ இந்த வட்டம் சூப்பரா செய்யறாங்க. எனக்கு அது ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடியே வந்து இப்ப சில பேர் திருப்பூர்ல எல்லா ஊர்லயுமே வந்து ரோட்டோரமா கடை போட்டிருக்கவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா எல்லாமே வந்து கடைகள், ரோட்டோர கடைகளை பூரா அகற்றுறாங்க, எல்லாம் எடுக்க சொல்றாங்க. நீங்க வாழ்வாதாரம் பாதிக்குது, நாங்க வியாபாரம் பண்ண முடியல, இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ வந்து வந்துட்டு இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இப்ப கடை போட்டிருக்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா ரோட்டோரம் கடை போட்டிருக்க எல்லாருமே மனுஷனுங்க தான், எல்லாருமே சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து அந்த ஒரு விழிப்புணர்வை வந்து இந்த வட்டம் வந்து வேளாங்கண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்மளை மனுஷனா மதிச்சு நம்ம கிட்ட பொறுமையா பேசுறாங்க. அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு உரிமை என்னன்னா, ஒரு ஹாப்பியா பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க, வர்ற மக்களுக்கு தரமான உணவு கொடுங்க, ஹெல்த்தா கொடுங்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம ஆரம்பத்துல ஹெல்த்தியா கொடுத்துட்டு தான் இருக்கோம், இன்னும் ஹெல்த்தியா கொடுப்போம். வர்ற உறவுகள் யாரா இருந்தாலும் பயப்பட வேண்டாம், தைரியமா வாங்க, தாராளமா வாங்க. நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம். அதே மாதிரி வீடியோக்கள் எல்லாமே இன்னைக்கு வரும், எல்லாமே தொடர்ந்து பாருங்க. நிறைய வீடியோக்கள் போற மாதிரி இருக்கு. ஹைப் பட்டன் அழுத்திக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்னோட உறவுகளாகிய உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், லைக் போடுங்க. எல்லாருமே லைக் போட்டு ஆதரவு கொடுங்க, ஓகேவா? ஏன்னா எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, இந்த வீடியோல அப்பாஸ் இந்த அளவுக்கு பேசி இருக்குது. என்னன்னா வியாபாரத்தை பத்தி பேச போய் இந்த அளவுக்கு பேசியிருக்கு. இல்லாட்டி நம்ம வீடியோல பேசாது, நீங்க வந்து கொடுக்கற அந்த சப்போர்ட்னாலதான் இந்த மனுஷனையும் இதுக்குள்ளார ஒரு நல்ல விதத்துல, ஏன்னா இவரோட நான் ஜேர்னி பண்றதுதான் எனக்கு வீடியோ போடுறது பேசுறது, எனக்கு வீடியோ போடுறது பேசுறதுல இவங்க வீடியோ போடுவாங்க பேசுவாங்க. இப்ப சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க வீடியோ போடுறது வந்து நான் ஒரு டைம் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஆனா போடணும், சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, வருவாங்க, என்னை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கோசரம் நான் சரின்னு ஏத்துக்கிட்டு போறேன். இவங்க வீடியோ போடும் போல அந்த ஒரு செய்கை மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேல நானும் என்னால முடிஞ்சது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட முக்கியமான விஷயங்களை நாங்க 2 பேரும்
எடுத்து சொல்றோம். நீங்க எதிர்பார்க்குற விஷயம் எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கு, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கேளுங்க. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் கூட நாங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது எந்த இடத்துல நீங்க வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெரியாத விஷயங்களை நாங்க இந்த சரௌண்டிங்ல விசாரிச்சு கூட அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாங்க அதுக்கு ஒரு வீடியோவா போடுறோம். இது வந்து என்னன்னா இந்த சுற்றுலா தளத்துல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். அது உண்மையா பொய்யாங்கிறத நாங்க வந்து அதை ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு உண்மையா பொய்யா நீங்க இந்த வீடியோவை பார்த்து எந்த அளவுக்கு ரீச் பண்ணி கொண்டு போறீங்களோ அப்படி நீங்க கொண்டு போய் எங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் தான் நாங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறது. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்க பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்ய முடியும். நல்ல கருத்துக்கள் நீங்கள் இருக்கும் வரை நாங்கள் இருக்கிறோம். நிறைய போய்கிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து வீடியோ வரும். வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்ல கமெண்ட்கள் கருத்துக்கள் போடுங்க. ஓகேவா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே ஒருவேளை பாய். நாங்களும் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு எல்லா வீடியோக்களும் எடுத்து போறோம். அது இடையிலேயே நிறைய வீடியோக்களை எடுத்து போறேன் நான். ஓகேவா? ஏதாச்சும் இந்த பையன் சொல்லட்டும் அப்புறம்